லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. சேலத்தில் திமுக இளைஞரணி மாநாடு நடைபெற்றிருக்கிறது. தொடர்ந்து அங்கு கொடியேற்றப்பட்டு மாநாடு துவங்கி இருக்கிறது. அந்த நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதோ கருப்பு சிவப்பு நம் கழக கொடி பட்டுள்ளி வீசி பறக்கிறது. பொதுச் செயலாளருமான திருமுகு கனிமொழி கருணாநிதி அவர்கள் கழக இளைஞரணி மாநில மாநாட்டில் கழக கொடியினை ஏற்றி வைத்து சிறப்பிக்கிறார்கள். உறுப்பினரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான திருமுகு கனிமொழி கருணாநிதி அவர்கள் சேலத்தில் நடைபெறும் திமுக இளைஞரணி மாநாட்டில் கட்சியின் கொடியை திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி ஏற்றி வைத்திருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். மிகுந்த எதிர்பார்ப்புகளோடு தற்பொழுது இந்த மாநாடு துவங்கி இருக்கிறது. கனிமொழி இந்த கட்சி கொடியினை ஏற்றி வைத்திருக்கிறார். அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்கப் போகிறது, அது குறித்த விவரங்கள். தற்போது இந்த மாநாட்டை கொடியேற்றி கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி முறைப்படி தொடங்கி வைத்திருக்கிறார். இதற்கு பிறகு வரவேற்பு உரையை கட்சியுடைய மாநில துணை செயலாளர் ஜோயல் நிகழ்த்த இருக்கிறார். தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா காலை 10 மணிக்கு அமைச்சர் நேரு, இந்த மாநாட்டுடைய ஒருங்கிணைப்பாளர், அவர் உரையாற்ற உள்ளார். 10:15 பாத்தீங்கன்னா கோவை செழியன் அவரும் உரையாற்ற இருக்காரு. 10:30 மணிக்கு திமுக மாணவரணி செயலாளர் எழிலரசன், மாநாட்டு சிறப்பாளர், அவர் உரை நிகழ்த்துவார். தொடர்ச்சியாக பல்வேறு தலைப்புகளின் கீழே சொற்பொழிவு அரங்கம் நடைபெற இருக்கிறது. திருச்சி சிவா, அதே போல பாத்தீங்கன்னா ராசா, தங்கம் தென்னரசு, அமைச்சர் அன்பில் மகேஷ் அமைச்சர் உள்ளிட்டோருடைய பல்வேறு தலைப்புகளை, தமிழ்நாட்டுடைய கல்வி புரட்சி குறித்து அன்பில் மகேஷ் பேச போறாரு. அதே போல மொழிப்போர் தியாகிகள் குறித்து கம்பம் செல்வேந்திரன் பேசிருக்காரு. இது போன்று பாத்தீங்கன்னா பல்வேறு திமுகவை சேர்ந்தவர்கள் உரையாற்ற இருக்கார்கள். தற்போது இந்த மாநாட்டை பாத்தீங்கன்னா இளைஞரணி மாநாட்டை பொறுத்தவரை எப்பவுமே ஒரு பெண் நிர்வாகி தான் கொடியேற்றி தொடங்கி வைப்பாங்க. 2007 நடைபெற்ற மாநாட்டை தமிழச்சி தங்கபாண்டியன், இப்போதைய தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தான் கொடியேற்றி தொடங்கி வச்சாங்க. ஒரு பெண் தொடங்கி வைக்கிறது ஒரு காலகாலமாக அவர்களுடைய பழக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த மாநாடு கொடி என்பது தற்போது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ரமேஷ், மிகுந்த உற்சாகத்தோடு அங்கு கொடியேற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து இங்க பட்டிமன்றம், நாடகம், கச்சேரி போன்ற பல நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. இதுல முக்கியமான என்னென்ன தலைப்புகள்ல பேசப்பட இருக்கிறது, அது குறித்து வருங்கள். பாத்தீங்கன்னா தொழில் புரட்சி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பத்தி அமைச்சர் டிஆர்பி ராஜா, திராவிட சொல்லும் மனிதநேயமும் என்ற வழக்கறிஞர் அருள்மொழி பேச இருக்காங்க. அதே போல கருணாநிதி பாதையில் நம் தலைவர் திண்டுக்கல் லியோனி பேச போறாரு. திராவிட இயக்க முன்னோடிகள் சம்பந்தமாக பாத்தீங்கன்னா சபாபதி மோகன் பேச இருக்காரு. இது போன்ற பல்வேறு தலைப்புகளை இன்னைக்கு இருக்குது. மாலை பாத்தீங்கன்னா தீர்மானங்கள் நிறைவேற்ற போறாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். அதாவது பாத்தீங்கன்னா பல்வேறு தீர்மானங்களை ஒரு மாலை 6 மணி அளவுல செய்ய இருக்காங்க. 6:30 மணிக்கு மாநாட்டு தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேச போறாரு. அதுக்கப்புறமா பொதுச் செயலாளர் துரைமுருகன் பேசுவாரு. 7:30 மணிக்கு சிஎம் கட்சியுடைய தலைவர் என்ற அடிப்படையில இறுதி நிகழ்வு பேச போறாரு. பல்வேறு முக்கியமான அறிவிப்புகள் இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி முடித்த பிறகு முதலமைச்சர் சாலை மார்க்கமாக கோவை சென்று இன்று இரவே சென்னை திரும்புகிறார். கார்த்திகா. ரமேஷ், நேத்து நீங்க அமைச்சர் நேரு கிட்ட பேசும்போது அவர் சொல்லியிருந்தாரு, நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னெடுப்பினுடைய முதல் படி இங்கிருந்துதான் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்நிலையில அங்க கட்சி தொண்டர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது? அவர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகமூட்டக்கூடிய விழாவாக இந்த விழா அமையுமா? நிச்சயமாக பாத்தீங்கன்னா பல்வேறு ஊர்கள் இருந்து வந்திருக்கிறது நம்ம பார்க்கிறது. பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்காங்க. ஒரு சேர் மட்டுமே ஒரு 3 லட்சம் பேருக்கு சேர் போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா நிறைய பேர் மாநாட்டை பக்கத்துல இருந்து பார்க்க முடியாது. டிஜிட்டல் ஸ்கிரீன் 100க்கும் மேற்பட்ட டிஜிட்டல் ஸ்கிரீனும் அங்க வச்சிருக்காங்க. பல 100 ஏக்கர் பரப்புல இந்த மாநாட்டு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா கனிமொழி இப்ப பாத்தீங்கன்னா கொடியேற்றதுக்கு அப்புறமா 9:30 மணி அளவில் பாத்தீங்கன்னா திருச்சி சிவா எம்பி, அவர் பாத்தீங்கன்னா திமுகவுடைய இளைஞரணி தொடங்கப்பட்டதுல இருந்தே இருக்கக்கூடியவர், அவர் பேச போறாரு. நீங்க சொன்னது போல தேர்தல் பிரச்சாரத்தை திமுக இன்றே தொடங்கி விட்டது அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்ப்போம். தொண்டர்களும் அதான் சொல்றாங்க.
ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா மார்ச் முதல் வாரத்திலே அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா நடுவில் ஒரு மாசம் தான் இருக்கு. எனவே வந்து தேர்தல் பணிகளுடைய ஒரு முன்னோட்டமாக தான் இந்த இளைஞர் அணி மாநாடு நடைபெறுகிறது. உதயநிதி ஸ்டாலின் இந்த இளைஞர் அணிக்கு பொறுப்பேற்ற பிறகு நடைபெறக்கூடிய ஒரு முதல் மாநில மாநாடாகவும் இது இருக்கு. நேற்றுக்கு நம்ம புதிய தலைமுறை சார்பாக பல்வேறு கேள்விகளை உதயநிதி ஸ்டாலின் வைக்கும் போது இது வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக நீட் தேர்வு விலக்குக்கான அந்த கையெழுத்து நிறைவும் வந்து ஒரு 50 லட்சம் பேருக்கு வந்து பெறப்பட்டிருக்கு. அதுவும் அந்த கையெழுத்துக்கள் வாங்கப்பட்ட அந்த கோப்புகளும் இங்கதான் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. கார்த்திகா, ரமேஷ், கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் பங்கேற்பார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நிலையில அங்க என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறாங்க? பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கான முன்னேற்பாடுகள் எப்படி இருக்கிறது? அது குறித்து வரும். தற்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5000க்கும் மேற்பட்ட காவல்துறையினருக்கு வந்து வரவேற்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக சென்னையிலிருந்து கூட ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்திருக்காங்க. பாத்தீங்கன்னா மேற்கு மண்டல ஐஜி தலைமையில வந்து பாதுகாப்பு, சேலம் டிஐஜி, அதே போல பாத்தீங்கன்னா பக்கத்து மாவட்டத்தில் தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி, நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தக்கூடிய காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களை சேர்ந்த காவல்துறையை சேர்ந்தவர்களும் இங்க வந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். கார்த்திகா, தொடர்ச்சியாக இந்த சேலம் டு ஆத்தூர் செல்லக்கூடிய சாலையில கடும் போக்குவரத்து நெரிசலும் இருக்கு. இந்த பக்கம் வரக்கூடியவர்கள் மாற்றுப்பாதையில திருப்பி விடுறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. கார்த்திகா, ரமேஷ், பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து இந்த மாநாட்டுக்கு கட்சி தொண்டர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய சொந்த வாகனங்கள் நிப்பாட்டுறதுக்கான இடம் மற்றும் அவர்கள் வருவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி செஞ்சாங்க? நிச்சயமாக செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் நேற்று நைட்டு பாத்தீங்கன்னா வாழப்பாடியில ஒரு பண்ணை வீட்டில் தான் தங்கி இருந்தாரு. அந்த அளவுக்கு வந்து இந்த பகுதி இந்த சேலம் டு ஆத்தூர் வந்து ஒரு 45 கிலோமீட்டர் லென்த்துக்குள்ளாவே இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ், காலேஜஸ், அதே போல பாத்தீங்கன்னா பள்ளிகள்லாம் வந்து திமுகவினர் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா பல்வேறு பேர் வந்து அவங்க சொந்த வாகனத்தில் வந்திருக்காங்க. அதே போல பஸ் வச்சுட்டு வந்து தமிழகம் முழுவதும் இருந்து இதுக்கு வந்து 72 மாவட்ட செயலாளரும் ஒரு மாவட்டத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் 20,000 பேர் கூட்டு வராங்க. காலையில கூட பாத்தீங்கன்னா ஆவடி நாசர் முன்னாள் அமைச்சர் அங்கிருந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினே வந்து ஒரு 1500 பேரை கொண்டு வந்தாரு. அவர் வந்து இங்க பத்நாயகி மலை ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இறக்கி அவர்கள் வந்து இங்க வந்து தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி அவங்க வந்து மாநாட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இது போன்று பாத்தீங்கன்னா ஒரு ரயில்ல வந்து முதல் முறையே ஒரு 1500 பேர் இந்த மாநாட்டுக்கு வந்து, ஏன்னா பாத்தீங்கன்னா ஆவடியில இருந்து ஏறி காலையில வந்து ஒரு 5 மணிக்கு நம்ம வந்து இறங்குறத நம்ம பார்த்தோம். இதே போன்றுதான் பல்வேறு தரப்பினர் சொந்த வாகனங்கள் வந்திருக்காங்க. சில பேர் வந்து பேருந்துகளை ஏற்பாடு செய்தும் இங்க வந்திருக்காங்க. அந்த பள்ளி கல்லூரிகள்ல இங்க வந்து தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கார்த்திகா, ரமேஷ், இந்த மாநாட்டுக்கு தேவையான உணவு தயாரிக்கிற இடத்துல இருந்து நேத்தே நீங்க ஒரு விஷயங்களை கொடுத்திருந்தீங்க. இந்நிலையில அந்த உணவு குறித்த விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமா பாத்தீங்கன்னா நேற்றைக்கு காலையில இருந்தே உணவு கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில டிஃபனும் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதே போல மதியத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் பேருக்கு வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. இந்த அக்கீம் பிரியாணி திருச்சியில வந்து இது மாநாட்டுடைய ஒருங்கிணைப்பாளர் திருச்சி நேருன்றதுனால அவர் அமைச்சர் அவர் வந்து இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சிருக்காரு. திருச்சியில இருந்து நிறைய பணியாளர்கள் இங்க வந்திருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல வந்து நான்வெஜ் சாப்பிடாத வெஜிடேரியனுக்கு வந்து தனியாக அவர்களுக்கு வெஜ் பிரியாணி, அதே போல பாத்தீங்கன்னா கோபி மஞ்சூரியன் அவர்களுக்கு வந்து 65 வச்சிருக்காங்க. அது தனியாக பாக்ஸ்ல போட்டு ஒரு கிட்டத்தட்ட 1 லட்சம் பேக்கிங் நம்ம இப்பயே ரெடி பண்ணிட்டாங்க. பார்க்க முடியுது. நேற்று நைட்ல இருந்தே வேலை நடந்துட்டு இருக்கு. அப்புறம் கரூர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2000க்கும் மேற்பட்ட ஆடுகள் வந்து வெட்டி அங்கேயே வந்து தோல் உரிச்சி எடுத்து வந்து கறியை வந்து பீஸ் பீஸா போட்டு பிரியாணியும் ரெடி ஆயிட்டு இருக்கு. நெய் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை ஊற்றி அந்த பிரியாணி பிரெட் எல்லாம் கூட வந்து சைடிஷா வச்சிருக்காங்க. இது மாதிரி வந்து இந்த உணவு தயாரிக்கும் பணிகளும் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேருக்கு தயாராயிருக்கு. குறிப்பாக மட்டன் பிரியாணி ஒரு 3 லட்சம் பேருக்கும், வெஜ் பிரியாணி ஒரு 2 லட்சம் பேருக்கும் தயாராயிருக்கு. கார்த்திகா, ரமேஷ், இந்த கட்சி கொடி ஏற்றி மாநாடு துவங்கப்பட்டதை அடுத்து இந்த மாநாட்டு பந்தலையும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற இருக்கு? நிச்சயமா பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக நிகழ்வுகள் நம்ம ஏற்கனவே காலைல சொன்ன மாதிரி திருச்சி சிவா பேச போறாரு. ஒரு காலைல 9:45 மணிக்கு வந்து அவர் திருச்சி சிவா வந்து பேசி தனது உரையை துறையினா அவர் வந்து 1981 திமுக இளைஞரணி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து இருக்கக்கூடியவர். அவரும் பேச போறாரு. அதே போல 10 மணிக்கு நேரு அமைச்சர் பேச போறாரு. 10:15 பாத்தீங்கன்னா கோவி செலியன் பேசுறாரு. 10:30 மணிக்கு திமுக மாணவர் அணி செயலாளர் எழிலரசன் பேச போறாரு. பாத்தீங்கன்னா வரவேற்பு உரையா காலைல 9:30 மணிக்கு இப்ப என்ன செட்டினார்கள் ஜோயல் வந்து பேச போறாரு. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாம் என்ற தலைப்புல திராவிட மாடல் அப்படின்ற அடிப்படையில தலைப்புல ஆசா அவர் முன்னாள் அமைச்சர் தற்போது எம்பி அவர் பேசுறாரு. நிதித்துறையில் மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டிருப்பது என்ற தலைப்புல அமைச்சர் தங்கம் தென்னரசு பினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு நீண்ட உரையாற்ற இருக்காரு. தமிழ்நாட்டிலுடைய கல்வி புரட்சி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து பேச போறாரு. மொழிப்போர் சம்பந்தமான இந்தி திணிப்பு சம்பந்தமான விஷயங்களை கம்பம் செல்வேந்திரனும், திராவிட இயக்கத்தை சேர்ந்த முன்னோடிகள் குறித்து சபாபதி மோகனும், கருணாநிதி பாதையில் ஸ்டாலின் என்ற தலைப்பில் திண்டுக்கல் லியோனியும், மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற தலைப்பில் பேராசிரியர் சுபவீரபாண்டியனும், திராவிடமும் மனிதநேயமும் என்ற தலைப்பில் வழக்கறிஞர் அருள்மொழியும் பேச போறாங்க.
தொழில் புரட்சி சம்பந்தமாக டிஆர்பி ராஜா அவர் வந்து தொழில்துறை அமைச்சர் பேச போறாரு. ஒடுக்கப்பட்டோர் வாழ்வில் ஒளிவிளக்கு வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் உரையாற்ற இருக்காரு. இன்று மாலை 7:30 மணிக்கு முதலமைச்சர் கட்சியுடைய தலைவர் என்ற அடிப்படையில் நிறைவுரை ஆற்ற இருக்கார். கார்த்தியா, ரமேஷ், இன்றைக்கு நாள் முழுக்கவே அங்க இருக்கக்கூடிய பல்வேறு தகவல்களை நம்ம தொடர்ந்து வழங்க இருக்கிறோம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். மீண்டும் இணையலாம். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய் எமி ஜாக்சன் நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.